காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொடி இட்லி தான் செய்ய போகிறேன், மினி இட்லி வச்சு. வாங்க இப்போ நம்ம இந்த மினி பொடி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மினி இட்லி செய்கிறதுக்கு நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் கருவேப்பிலை இட்லி பொடி தான் வச்சு நான் செய்ய போகிறேன். இட்லி வேக வச்சு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ பொடி இட்லி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு. இட்லி பொடின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இட்லி பொடி, நார்மல் இட்லி பொடி, பிரண்டை இட்லி பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி, எள்ளு இட்லி பொடி, கொள்ளு இட்லி பொடி, பிரண்டை இட்லி பொடி, இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பெரிய வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இட்லி பொடி 1 ஸ்பூன், இட்லி பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். வேக வச்சு எடுத்து மினி இட்லியை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான கருவேப்பிலை மினி இட்லி ரெடி. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கருவேப்பிலை மினி இட்லி ரெடி. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இட்லி பொடி நல்லா நெருன்னு நல்லா இருக்குது. அதனால் நம்ம இந்த மினி இட்லியில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை இட்லி பொடி நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வாசனையாக இருக்குது. அந்த கருவேப்பிலை வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது.